முறுக்கு மாவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் புல்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 கியூப் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 200 ml பாலை காய்ச்சி வெது வெதுப்பாக வச்சு இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம விரல் சைஸுக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இது மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா வெளியில் தான் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை பொரித்து எடுக்கணும். இது மாதிரி பொன்னிறமாக பொரித்து வந்தோடனே இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 200 கிராம் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த கரையிறதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி நல்லா நுங்கு நுரையுமா கொதிச்சு வந்தோடனே ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றி இதை ஒன்று சேர்த்திங்கன்னா பால் மாதிரி வரணும். இதுதான் இதுக்கு பதம். இது மாதிரி வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருந்த புல்லட்ஸை வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்படியே வச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் இதை தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விடுங்க. அவ்வளோதாங்க, குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தீபாவளிக்கு ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.